வணக்கம். நவகிரகங்கள் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் புதன். புதன் வந்து நவகிரகங்கள்லேயே மிகச்சிறிய நளினமான பசுமையான வேகமான நாகரீகமான கிரகம்னு சொல்லணும். ஒரு உருவம் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 9வது 10வது படிக்கக்கூடிய ஒரு சின்ன சுட்டி பையன் அப்படின்னு சொல்லலாம். புதன்னு சொன்னாலே மெயினாக புத்தி தான். அவர் வந்து புத்திக்காரகன். ஒருத்தருக்கு நல்ல மூளை வேலை செய்யணும், நல்ல புத்தியாக இருக்கான்ப்பா பையன் அப்படின்னு சொல்லணுன்னா புதன் வந்து நல்லா வலுத்திருக்கணும். புத்தியால் எதையும் சாதிக்கக்கூடிய சாமர்த்தியத்தையும் சாதுரியத்தையும் அறிவாளித்தனத்தையும் நுண்ணறிவையும் கொடுக்கக்கூடியவர் வந்து புதன் தான். எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக கிராப் பண்ணி அதை நான் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆற்றல் ஒருத்தருக்கு இருக்கணும்னா அதுக்கு புதன் நல்லா இருக்கணும். புதனை வந்து வித்யாகாரகன் அப்படின்னு கூட சொல்லுவோம். அதாவது கல்விக்கான அதிபதி. ஒரு பையன் நல்லா படிக்கணும், காலேஜ் எல்லாம் படித்து ஒரு படிப்பாலேயே ஒரு மேன்மை அடையணும், அதனாலேயே பெரிய சம்பாத்தியமும் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிராப்தம் இருக்குன்னா அவருக்கு புதன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன, உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, பொண்ணுன்னா வந்து குரு, பொன்னவன்னு சொல்லுவாங்க. நம்ம குருவோட வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். அதாவது பணம் தங்கம் இதெல்லாம் கிடைச்சா கூட வந்து கல்வி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அரிது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் அதுதான். எவ்வளவோ சொசைட்டியில் பெரியவங்களா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னட்ஸாக இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கும்போது கூட படிக்கலையேன்னு வருத்தப்படுவாங்க. ஸோ அது வந்து அந்தளவுக்கு ரொம்ப படிப்பு கல்வியறிவு அப்படின்றது வந்து அந்தளவுக்கு ரொம்ப ப்ரெஷியஸான ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரக கிரகம்னு பார்த்தோன்னா நம்மளோட புதன் தான். அடுத்து கற்றாரை காமுருவர்னு சொல்லுவாங்க. இப்போ புதன் வலுத்திருக்கிறவங்களுக்கு வந்து தன்னை மாதிரியே ஒரு புதன் வலுத்தவங்க கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப் அமையும். தன்னை மாதிரியே ஒரு புத்திசாலியான ஆட்கள் கூட தான் சேர பார்ப்பாங்க. கொஞ்சம் புத்தி மந்தமாக இருக்கிறவங்கள பார்த்தா பிடிக்காது, ஒரு எரிச்சலான மனநிலைமை வந்து இருக்கும். இப்போது புதனை வந்து கணக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புள்ளி கணக்கில் சரியான புள்ளிடாய்வன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு அல்லது ஒரு மனிதருக்கு கணக்கு நல்லா வரணும் அப்படின்னா அதுக்கு புதன் வலுத்திருக்க வேண்டியது அவசியம். பிகாம் சிஏலாம் படித்து ஆடிட்டர் ஆகுறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் புதன் கண்டிப்பாக 100% நன்னிலை பெற்று தான் இருக்கும். ஒரு மேக்ஸ் டீச்சர் ஆகணுன்னாலும் சரி, ப்ரொஃபஸர் ஆகணும், மேக்ஸ் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னாலும் சரி, வந்து புதன் வலுத்து இருக்க வேண்டியது 100% மேண்டட்ரின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் புதன் வலுத்தவர் வந்து புலவன், கவிஞன், நிபுணன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூட்ஸை வைக்கணும், நடத்தணும் அப்படின்னா அதுக்கு புதன் வலுத்து இருக்கணுன்றது ரொம்ப முக்கியம். புலவன் கவிஞன் சொல்லும்போது பேச்சில் ரொம்ப வல்லவராக இருப்பாங்க. அதாவது சுழல் வல்லன் சோர்வலன் அவனை இகழ்வல்லல் யாருக்கும் அரிது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேச்சில் அவனை யாருமே ஜெயிக்க முடியாதியா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வக்கீல்லாம் இருக்காங்க, வாதாடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேச்சு திறன் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இல்லையா. ஸோ அவங்களுக்கு புதன் நல்ல நிலைமையில் தீதுபடாமல் நன்னிலை பெற்று இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நாட் ஜஸ்ட் ஃபார் வக்கீலுக்கு இன்னும் சில காம்பினேஷன்ஸும் இருக்குது. பட் இன் ஜென்ரல் பேச்சு நல்லா வரணும். ஒரு சின்ன குழந்தை எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு பேச்சு நல்லா வரணும், தெளிவான உச்சரிப்பு இருக்கணும் அப்படின்னா கூட அதுக்கு புதனோட தயவு கண்டிப்பாக தேவை. இப்போ ஒரு பட்டிமன்ற பேச்சாளராகவோ மேடை பேச்சாளராகவோ இல்லை அரசியல்வாதியாக இருக்கிறதுக்கு கூட, ஆப்வியஸ்லி ஒரு அரசியல்வாதினா நல்லா பேசணும் இல்லையா. பேச வேண்டியது ரொம்ப அவசியம் ஒரு அரசியல்வாதிக்கு. ஏன்னா அந்த பேச்சை நம்பி தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அரசியல்வாதியாக இருக்கணுன்னாலும் சரி, இப்போ ப்ரோக்கரேஜ் ரிலேட்டடான ஜாப்ஸ், கமிஷன் பேசிஸில் இருக்கக்கூடிய வேலைகளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக புதன் நல்லா இருக்கணும். இப்போது ரொம்ப நல்ல வியாபாரிகள், அதை பேசி எதை வேணால் வியாபாரம் பண்ணக்கூடிய திறமை இருக்கக்கூடியவங்க இந்த புதன் நல்லா இருக்கக்கூடியவங்க தான். அடுத்து புதனை நிபுணன்னு சொல்லுவோம். அதாவது ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கக்கூடிய ஒரு கிரகம். ஒருத்தவங்க பிஹெச்டி பண்ணணும், பிஹெச்டி கிளியர் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு பட்டம் வாங்கணும், டாக்டரேட் பட்டம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக புதன் வந்து வலுத்து இருந்தே ஆகணும். ஒரு குழந்தை எப்படி எதை பார்த்தாலும் ஒரு சின்ன பையன் எவ்வளோ க்யூரியஸாக இது என்ன அது என்னன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பானோ அந்த மாதிரி வந்து எந்த ஒன்றையும் வந்து அதோட
முடி முதல் அடி வரை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு மென்டாலிட்டி இந்த புதன் வலுத்தவங்களுக்கு இருக்கும். அடுத்து ஜோதிடம் வரணும், ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய சூட்சமமான மறைமுகமான விஷயங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் புதன் வலுத்திருக்கணும். ஐடி ப்ரொஃபஷனே வந்து புதனோட ப்ரொஃபஷன் தான். இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் புதன் அண்ட் சனி. பட் அஃப்கோர்ஸ் புதனும் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது ஐடி ப்ரொஃபஷன் பொறுத்த வரைக்கும். அதுலேயும் இந்த டேட்டா சயின்டிஸ்ட்ஸு அனலிஸ்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா ஐடி கம்பெனிஸில், அவங்களுக்கு புதன் இன்னும் பெட்டரான ஒரு பொசிஷனில் இருக்கும்னு சொல்லலாம். அடுத்து புதனை வந்து வித்தகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த வித்தையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடியவன், அதுவும் ஏகலைவன்னு சொல்லுவாங்க. அதாவது புதன் வளர்த்தவனுக்கு குருவே தேவையில்லை, கண்ணு பார்த்தா கை வேலை செய்யுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எதை ஒன்றையும் பார்த்தே வந்து கற்றுக்கக்கூடிய ஒரு டேலண்டட் பர்சனாக இருப்பாங்க. குருவே இல்லைன்னு சொல்லும்போது ஆக்சுவலாக குருவுக்கு புதனை பிடிக்காது, அதுவும் ஒரு கான்செப்ட் இருக்குது ஜோதிடத்தில். ஏன்னா வந்து குருவுக்கு முறை தவறி பிறந்த மகன் தான் புதன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. அதனால் குருவுக்கும் புதனுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். பட் புதன் வந்து ஒரு சமாதான பிரியர் அப்படின்றதுனால அவர் போயிட்டு சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க மாட்டார். கத்தி கபடாலாம் அவருக்கு சுத்தமாக பிடிக்காது, புத்தி மட்டும்தான் பிடிக்கும். அதனால் ஒரு மாதிரி எந்த கிரகம் கூட இருந்தாலும் வந்து தன்னோட இயல்பு அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி இருந்துக்குவாருன்னு சொல்லலாம். அதனால தான் இவர் வந்து தனியாக இருக்கும்போது நல்லவர், அதாவது சுபர்களோடு சேரும்போது சுபர் நல்லவர் தான், நல்லதை வந்து மல்டிப்ளை பண்ணி தருவார். அதே சமயம் அசுபர்களோடு சேரும்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி அசுப விஷயங்களையும் மல்டிப்ளை பண்ணி தந்துடுவாருன்னு சொல்லணும். ஸோ குரு புதனை பேசும்போது எதிர்த்தன்மை கொண்ட கிரகங்கள் தான். பட் ஒரே இடத்துல இருந்ததுன்னா அதுக்குன்னு உரிய மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்குது. அது நம்ம இன்னும் வர சீரீஸில் பார்க்கலாம். பட் குரு புதனுக்கு ஒருத்தர் ஒத்து போகாது. பட் அதுலேயும் அவர் வந்து ஒரு மதிவானனா ஒரு நிபுணனா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்கும். அதுலேயும் வந்து நிறைய செல்வங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருப்பார். புதனை பொறுத்த வரைக்கும் அவர் யார் கூட இருந்தாலும் வந்து தன்னோட நிலைமையை மாற்றிக்கிட்டு இடத்துக்கு தகுந்த மாதிரி வந்து போய்க்கக்கூடிய ஒரு பர்சன் தான் புதன். ஸோ பை தட் ஐ மீன் அந்த ஜாதகத்தில் புதன் வலுத்திருக்கும் போது எந்த ஒரு சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணி இருக்கக்கூடியவங்களாக இந்த புதன் வலுத்த ஜாதகர்கள் இருப்பாங்க. பொதுவாக வந்து அவரோட ராசின்னு சொல்லும்போது மிதுனம், கன்னி, இந்த ராசி உடையவங்களும் புதன் உச்சமாக இருக்கக்கூடியவங்க, கன்னியில் அமையப்பெற்று உச்சமாக இருக்கக்கூடியவங்களும் திக்பலத்தில் புதன் இருக்கக்கூடியவங்களும் இப்படி தான் இருப்பாங்க. அதே சமயம் எல்லாத்தோட அட்வைசஸ்ன்னு சொல்ல முடியாது, எல்லாத்தோட கருத்துக்களையும் கேட்பாங்க. பட் யார் சொல்கிறதையும் கேட்டு நடந்துக்க மாட்டாங்க, காதில் கேட்டுப்பாங்க. அவங்களுக்கு எப்படி வேணுமோ எந்த மாதிரி வேணுமோ அப்படி தான் அது அவங்க வழிப்படி தான் நடப்பாங்களே தவிர மற்றவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காக வந்து வளைஞ்சு கொடுத்து போக மாட்டாங்க. அதுக்காக இல்லை முடியாது போன மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லாமல் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சின்ன பையன் என்ன பண்ணுவான், ஒரு பெரியவங்களை எதிர்த்து பண்ணிக்கிட்டு இருப்பானா, பண்ண மாட்டான்ல, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்துட்டு அவனுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுவான் இல்லையா, ஜாலியாக ஃபன்னாக பண்ணுவான் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் புதனோட கேரக்டரும். அதனால தான் வந்து புதனுக்கு செவ்வாயை பிடிக்காது. ஏன்னா செவ்வாய் வந்து சரியான கோபக்காரரு, சரியான சண்டைக்காரரு. ஸோ அந்த சண்டை கோபம்லாம் வந்து புதனுக்கு செட் ஆகாதுன்றதுனால செவ்வாய்க்கும் புதனுக்கும் வந்து ஜென்ம பகை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி புதன் வலுத்திருக்கவங்களுக்கு வந்து நல்ல ஒரு நகைச்சுவை வரும், சென்ஸ் ஆஃப் ஹியூமரு, டைமிங் சென்ஸு, இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த புதன் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மீடியா பீப்புளுக்கு எஸ்பெஷலி இந்த ஆஃப் ஸ்க்ரீன் பீப்புள், டெக்னிக்கல் டீம்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த டீமில் எல்லாம் பணிபுரியக்கூடியவர்கள் வந்து இந்த புதன் ஆதிக்கம் பெற்றவர்களாக இருப்பாங்க. அடுத்து கம்யூனிகேஷன்னாலே புதன் தான். ஏன்னா காலபுருஷனுக்கு 3 மற்றும் 6 கூடையவர். 3ன்றது வந்து இந்த தொடர்புகள் ஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஸோ கம்யூனிகேஷனாக பேச்சை பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஒருத்தர் நல்லா பேசணுன்னா அவருக்கு வந்து புதன் நல்லா இருக்கணும்னு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அந்த தகவல்களை
என்ன சொல்கிறது, கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க, தகவல்களை ஸ்ப்ரெட் பண்ணுற அந்த துறை, பத்திரிக்கை துறையாக இருக்கலாம், டெலிகம்யூனிகேஷன் துறையாக இருக்கலாம், செய்தித்துறை, மீடியா துறை, இந்த மாதிரி எந்த ஒரு கம்யூனிகேஷன் துறையுமே வந்து புதனுக்கு கீழே தான் வருது. இப்போ நம்ம பார்க்குற எல்லா கம்யூனிகேஷன் டிவைசஸுமே, இப்போ ஃபோனாக இருக்கிறதோ இல்லை லேப்டாப்ஸு, எந்த ஒரு கம்யூனிகேஷன் ரிலேட்டடான மாடல்ஸ், இதுமாதிரி கம்யூனிகேஷன் ரிலேட்டடான எலக்ட்ரானிக்ஸு உபகரணங்கள் எல்லாமே வந்துட்டு புதனுக்கு கீழே தான் வருது. சினிமா கிரிட்டிக்ஸு, அதாவது இந்த ஃபோனுன்னு சொல்லும்போது இமெயில்ஸு, இது எல்லாத்தையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இம்போர்ட் பிஸ்னஸ்ஸு, டாலரில் சம்பாதிக்கணும். இப்போ நிறைய ஐடி ப்ரொஃபஷன்ஸ் வந்து எம்என்சிஸில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து புதன் வலுத்து தான் இருக்குதுன்னு சொல்லணும். அடுத்து புதன் பார்க்கும்போது சூரியன் கிட்டவே சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம். சூரியனை விட்டு 28 டிகிரிக்கு மேலே விலகி போக முடியாது. இது நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி, 1000 வருஷங்களுக்கு முன்னாடி ஜோதிடத்தில் மட்டும் சொல்லலை, இப்போது சயின்டிஃபிக்கலாகவும் வந்து ப்ரூவன் பண்ண ஒரு விஷயம். இப்போ நம்ம கூகுளில் போய் போட்டால் கூட மர்க்யூரி என்ற பிளானட்டு சூரியன்கிட்டேருந்து மேக்ஸிமம் 28 டிகிரி தான் விலகி போக முடியும் அப்படின்றத நம்ம படித்தே பார்க்கலாம். ஸோ இது நம்ம ஜோதிடத்தில் அப்போவே சொல்லியிருக்காங்க. புதனுக்கு ரொம்ப க்ளோஸராக இருக்கக்கூடிய கிரகம், சின்ன கிரகம், தி ஸ்மாலஸ்ட் பிளானட் இந்த சோலார் சிஸ்டம் மர்க்யூரி இல்லையா, அதுதான் புதன். அந்த புதன் வந்து பார்த்தோன்னா சூரியன்கிட்ட நெருங்க நெருங்க அவருடைய அந்த கல்வி அறிவும் அந்த நிபுணத்துவமும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சீக்கிரமாக சூரியனை சுற்றி வரக்கூடிய ஒரு கிரகம். இவர் அடிக்கடி வந்து சூரியன் கூடவே தான் சுற்றிட்டு இருப்பாருன்றதுனால இவருக்கு அஸ்தங்க தோஷன்றது கிடையாது. இன்ஃபேக்ட் சூரியன் கூட நெருங்கி எவ்வளோ போனாலும் ரொம்ப நல்லது தான். தனித்த புதனும் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு குருவிலேருந்து 25% நன்மைகளை செய்யக்கூடியவர் வந்துட்டு புதன் தான் சொல்லலாம். ஸோ இவருக்கு அஸ்தங்க தோஷம் அப்படின்றதே கிடையாது. எப்படி அவர் வந்து நல்லது தான் செய்வார், அந்த புத்தியை கண்டிப்பாக கொடுத்துருவாருன்னு சொல்லணும். அப்புறம் புதன் வலுத்தவங்க வந்து இந்த கழுவுற மீனில் நழுவுற மீனுன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது எந்த சிக்கல்லையும் மாட்டாமல் அப்படியே நைஸாக வெளியில் வந்துடுவாங்க. அதே மாதிரி இவங்களோட விஷயங்கள் என்ன அப்படின்றத அவங்களே வாயை திறந்து சொன்னால் தான் உண்டு. நம்ம அவ்வளோ சீக்கிரம் எதையுமே கண்டுபிடிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் புதன்னு சொல்லும்போது இந்த ட்வின் பேபிஸ் எல்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ட்வின்ஸு, இரட்டை கோபுரங்கள், 2 வருமானம் இருக்கணும் அப்படின்னா புதன் வளர்த்துருக்கணும். இப்போ ஒரு ஏதோ ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறோம் அல்லது ஒரு ஹோட்டலே ஆரம்பிக்கிறோம், அது பல கிளைகளாக மாறணும் அப்படின்னா வந்து மல்டிப்ளை ஆகணும் அப்படின்னா வந்து அதுக்கு புதன் வளர்த்துருக்க வேண்டியது அவசியம். அப்புறம் புதன்னு சொன்னாலே இந்த பச்சை நிறம் சொல்லுவாங்க. பச்சைன்றதுலேயும் எந்த மாதிரி பச்சை அப்படின்னா மரகத பச்சை, எமரல்டு க்ரீனு, அதே மாதிரி இந்த ஆப்பிள் க்ரீன், அதுதான் வந்து புதனுக்குடைய கலரு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த க்ரீனரிஸ் எல்லாமே, ஒரு பூங்காவை பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து புதனோட ஆதிக்கம் தான். நம்ம மனுஷ உடம்பில் இருக்கக்கூடிய நரம்புகள், காது மடல்கள், நாக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே, விரல்கள், நம்ம மனித மூளை ஆட்சி செய்யக்கூடிய கிரகம் புதன் தான். உறவுகளில் பார்க்கும்போது தாய் மாமா, அதுக்கப்புறம் லவ்வர்ஸ், இந்த டீனேஜ் பசங்க, சின்ன பசங்களுக்கு காதலை நல்லது, காதலையை குறிக்கக்கூடியது புதன் தான். இன்னும் சொன்னால் இந்த காதல் எண்ணங்களை தூண்டக்கூடியதுலேயும் வந்து புதனுக்கு பெரிய பங்கு இருக்குது. ஏன்னா அவர் வந்து கவிஞர், புலவன், அதெல்லாம் சொல்லிட்டோம் இல்லையா, அந்த உணர்ச்சிகளெல்லாம் கொடுக்கக்கூடியதில் புதனுக்கும் நல்ல பங்கு இருக்குது. அடுத்து இளைய சகோதரத்துக்கு சொல்லக்கூடியதும் வந்து புதன் தான். புதனுடைய நட்சத்திரங்களில் பார்க்கும்போது ஆயில்யம், கேட்டை, ரேவதி, இது 3மே ரொம்ப நல்ல நட்சத்திரங்கள். அதே மாதிரி காலி இடங்களை குறிக்கக்கூடியவர் வந்து புதன் தான். இதில் புதன்னா புத்தி, அறிவு, கல்வி அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதில் கல்வி அறிவு, அதாவது படிப்பு படிக்காட்டி கூட உலக அறிவு
அதிகமாக இருக்கணும், நல்ல மூலக்காரராக இருக்கணும் அப்படின்னா கூட, படிக்காவிட்டாலும் நல்ல மூலக்காரராகவும் உலகறிவு கொண்டவராகவும் இருக்கணும்னாலும் புதனோட தயவு வந்து ரொம்ப தேவை. ஏன்னா நிறையா மேதைகள் நம்ம பார்க்குறோம், அவங்களாம் படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு புதன் வந்து வலுவாக இல்லையான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது, அவங்களுக்கும் புதன் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் வந்து நம்ம பார்க்கக்கூடிய குட்டி குட்டி விஷயங்கள்லாம் புதன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் லவ் பேர்ட்ஸு, ஒரு மினியேச்சர்ஸ் எல்லாம் இப்போ அந்த பெரிய பெரிய பாத்திரத்தோட மினியேச்சர்ஸ் எல்லாம் காட்டுறாங்கள்ல அதெல்லாம், அப்புறம் ஊஞ்சல், அப்புறம் குட்டி குட்டி பூனை பார்க்குறோம், இதெல்லாம் வந்து புதன் தான். சைக்கிள் வந்து புதனுடையது தான். இந்த மாதிரி ஒரு க்யூட்டான விஷயங்கள்லாம் சொல்கிறோம்ல, ஸ்மால் அண்ட் க்யூட், அது வந்து எல்லாமே வந்து புதனோட ஆதிக்கத்தின் கீழே தான் வருது. புதன் வந்து 17 வருஷம் தசை நடத்தக்கூடியவர். அவருடைய தசை மெயினாக வந்து ஒரு இளமை பருவத்தில் அல்லது இளமைக்கு முன்னாடி படிக்கிற காலங்களில் வர்றது வந்து ரொம்ப நல்லது. ஏதோ அவர் காதல் எண்ணங்களை கொடுப்பாரு அப்படின்னா கூட படிப்பில் வந்து நல்லா படிக்கிறதுக்கான ஒரு உத்வேகத்தையும் ஒரு நல்ல ஒரு அறிவையும் கல்வி அறிவையும் கொடுக்கறதுல அவர் பெஸ்ட்டுன்றதுனால படிக்கிற காலங்களில் புதன் தசை வர்றது ரொம்ப நல்லது. செவ்வாயினுடைய லக்னங்களுக்கு புதன் தசை அந்தளவுக்கு நல்லது செய்யாது. ஸோ அவங்களுக்கு வந்து வராமல் இருக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். செவ்வாயோட லக்னங்கள் சொல்லும்போது விருச்சிகம் மற்றும் மேஷம். அதை தவிர மத்தியம வயதுகளில் வருது அப்படின்னா வந்து அது நல்ல ஒரு பொருளாதாரத்துக்கு ஹெல்ப் பண்ணும். வயசான காலங்களில் வரும்பொழுது அவர் 6க்கும் காலபுருஷனுக்கு 3 மற்றும் 6க்குரியவர்னு சொல்லும்போது இந்த நோய் கடன் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸையும் கொடுக்கறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குன்றதுனால ரொம்ப வயசான காலங்களில் வரும்போது இந்த நோய் தொந்தரவுகளை தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கெட்டு போயிருந்தார் அப்படின்னா அதான் அந்த பேச்சு சரியாக வராது, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான நோய் உபத்திரங்கள் அல்லது கடன், எதிரி, இந்த மாதிரியான சில அட்வர்ஸ் அன்ஃபேவரபுளான ஒரு விஷயங்களை தர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ புதனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னா மகாவிஷ்ணுவை, அதாவது பெருமாளோட எந்த அவதாரத்தை வேணாலும் வழிபடலாம். அது போக மதுரை மீனாட்சி அம்மன், பச்சை நிறம்னாலே அவங்க தான், பச்சை சாரி கட்டி பச்சை கிளியை கையில் வச்சுருக்கக்கூடியவங்க, அவங்கள வழிபடலாம். ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.